புத்ரா ஹைட்ஸ் ஜலான் ஹார்மோனி புத்ராவில் எரிவாயு குழாய் வெடித்து ஏற்பட்ட பெருந்தீயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவசர உதவிகளை அறிவித்துள்ளார். அவ்வகையில் முற்றாக சேதமடைந்த வீடுகளுக்கு அவற்றின் உரிமையாளர்களுக்கு 5000 ரிங்கிட் வழங்கப்படும். பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 2500 ரிங்கிட் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு சேதமுற்ற வீடுகளுக்கு மாற்று வீடுகளை வழங்கும் விவகாரத்தில் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் பெட்ரோனாஸ் நிறுவனம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்றார் அவர். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து குடியிருப்பாளர்களுடன் கலந்தாலோசிக்குமாறு சம்பந்தப்பட்ட அனைத்து அரசு நிறுவனங்களும் உத்தரவிடப்பட்டுள்ளன. வெடிப்பு ஏற்பட்ட பள்ளத்திற்கு நேற்று மாலை நேரில் வருகை மேற்கொண்டு நிலவரத்தை கண்காணித்த பிறகு ஸ்ரீ அன்வார் அதனை அறிவித்தார். காலையிலிருந்து தீயை அணைக்க போராடிய தீயணைப்பு மீட்பு படையினருக்கும் இதர பாதுகாப்பு படையினருக்கும் அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதே சமயம் தீயில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு தற்காலிக நிவாரணம் வழங்கிய புத்ரா ஹைட்ஸ் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கும் அருகிலுள்ள மசூதிக்கும் பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். கஷ்ட காலத்தில் இதுபோல் ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்வது முக்கியம் என்றார் அவர். இவ்வேளையில் பிரதமரின் துணைவியார் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் அத்தீ விபத்தில் காயமடைந்து சிர்டாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று நலம் விசாரித்து ஆறுதல் கூறினார். காயமடைந்தவர்கள் அனைவரும் சீக்கிரமே குணமடைய பிரதமர் தம்பதியர் பிரார்த்தித்தனர். நேற்றைய அச்சம்பவத்தில் தீப்புண் காயங்கள் பட்டும் அனல் காற்றை சுவாசித்ததாலும் மொத்தம் 305 பேர் பாதிக்கப்பட்ட வேளை 237 வீடுகள் சேதமடைந்தன. 275 கார்களும் 56 மோட்டார் சைக்கிள்களும் முழுமையாக எரிந்து போயின. பாதுகாப்பு கருதி வீடுகளை விட்டு வெளியேறிய குடியிருப்பாளர்கள் தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட வீடுகள் குடியிருக்க பாதுகாப்பானவையே என உறுதி செய்யப்படும் வரை அவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என போலீஸ் தெரிவித்துள்ளது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள். ஸ்லாங்கோர் பூச்சோங் புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் 500 மீட்டர் நீள எரிவாயு குழாய் வெடிப்பினால் பெரும் தீ ஏற்பட்ட சம்பவத்துக்கான உண்மை காரணம் கண்டறியப்படும். பெட்ரோனாஸ் நிறுவனத்தால் பாதுகாக்கப்பட்ட நிலத்தில் வெளியாரால் மண் தோண்டப்பட்டதாக வைரலாகி வரும் குற்றச்சாட்டும் விசாரிக்கப்படும். நேற்று ஒரு நாள் முழுவதும் மீட்பு பணிகளுக்கும் தீயை அணைப்பதிலுமே முன்னுரிமை வழங்கப்பட்ட நிலையில் இன்று முதல் விசாரணை தொடங்கும் என ஸ்லாங்கோர் போலீஸ் தலைவர் ஹுசைன் ஒமார் கான் தெரிவித்தார். தீயணைப்பு மீட்புத்துறையும் பெட்ரோனாஸும் விரிவான சோதனையும் விசாரணையும் நடத்தும் என அவர் சொன்னார். ஒருவேளை உண்மையிலேயே மண் தோண்டல் நடந்திருந்தால் அதற்கு யார் பொறுப்பு என்பதையும் கண்டுபிடிப்போம் என்றார் அவர். முன்னதாக சம்பவ இடத்திற்கு பிரதமருடன் வந்திருந்த ஸ்லாங்கோர் மந்திரி பசார் ஸ்ரீ அமீருடின் ஷாரியிடமும் அந்த வைரல் குற்றச்சாட்டு குறித்து கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் பல்வேறு யூகங்கள் வெளியாகியுள்ளன. அவற்றை விரிவாக விசாரிக்க முதலில் அதிகார தரப்புக்கு நாம் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றார். தொடக்க கட்ட விசாரணை அறிக்கை 72 மணி நேரங்களில் நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணையின் முடிவில் அச்சம்பவத்துக்கு காரணமானவர்கள் யார் என்று தெரிய வந்ததும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமீருடின் உறுதியளித்தார். இதனிடையே அத்தீயில் பாதிக்கப்பட்ட வீடுகளை இன்று முதல் டிஎன்பியும் பொதுப்பணித்துறையும் பரிசோதனை செய்யும். அவை இனியும் குடியிருக்க பாதுகாப்பானவையா என்பதை மதிப்பீடு செய்வதே அதன் நோக்கம் என ஹுசைன் ஒமார் கான் கூறினார். விரிவான பரிசோதனையும் மதிப்பீடும் முடிந்த பிறகே பாதிக்கப்பட்டவர்கள் வீடு திரும்ப அனுமதிக்கப்படுவார்களா இல்லையா என்பது முடிவாகும் என்றார் அவர். முன்னதாக தீயில் அவ்வளவாக பாதிக்கப்படாத வீடுகளிலிருந்து மருந்து, மாத்திரைகள், ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்து வர ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 2 அனுமதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முழு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வெளியார் சூறையாடியதாக இதுவரை புகார் ஏதும் இல்லை என்றும் ஹுசைன் ஒமார் கான் உறுதிப்படுத்தினார். நேற்று ஸ்லாங்கோர் பூச்சோங்கியை உலுக்கிய புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவத்தில் மனிதநேயத்தின் உணர்ச்சிமிக்க ஒரு காட்சி எல்லோரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. நோன்பு பெருநாளின் 2வது நாள் காலை 8 மணி அளவில் பயங்கர வெடிப்புடன் வானில் தீப்பிழம்புகள் எழும்பிய போது பெருநாள் விடுமுறையில் பலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். சத்தம் கேட்டு விழித்தவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிய போது தற்காலிக நிவாரணமாக அவர்களை அதிகாரிகள் முதலில் தங்க வைத்தது புத்ரா ஹைட்ஸ் ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயமாகும். தீ காயங்களுடன் ஓடி வந்தவர்களை ஆலயத்தில் வைத்து ஆம்புலன்ஸ் மருத்துவ குழுவினர் முதலுதவிகளை வழங்கினர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர்.
ஆலயத்தில் தங்கியிருந்த ஒரு முஸ்லிம் நண்பர் அவருடைய மத தொழுகை நேரத்தின் போது அங்கேயே சிஜாடா துணியை விரித்து தொழுகை மேற்கொண்ட காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. அதன் புகைப்படமும் சமூக ஊடகங்களில் வைரலாகி மனிதநேயம், சகோதரத்துவம் ஆகியவற்றை எடுத்து எம்பும் உன்னத சாட்சியானது. குறிப்பாக ஒரு மலாய்க்கார அன்பரே அக்காட்சி குறித்து நிகழ்வாக பதிவிட்டிருந்தார். அவசர காலத்தின் போது அவ்வாறு செய்ய இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படும் நிலையில் இது இந்தியாவோ பாகிஸ்தானோ அல்ல, மாறாக இதுதான் உண்மையான மலேசியா. சட்டத்தை மதித்து நடப்பதோடு தீவிரவாத போக்கை கைவிட்டாலே இந்த நாடு அழகாகி போகும் என்ற அவரின் பதிவு பெரும் அர்த்தம் பொதிந்ததாகும். வைரலான அப்பதிவை பார்த்த வலைத்தளவாசிகள் மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும் பாடல் வரியை மேற்கோள் காட்டி மதங்களால் நாம் பிரிந்தாலும் உண்மையான தீர்வு மற்றும் ஒற்றுமையை உருவாக்குவது மனிதநேயம்தான் என்பதை இந்த புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்து ஒரு வகையில் உணர்த்தியிருப்பதாக கூறினர். அதுவும் நாட்டில் அடுத்தடுத்து இன மதங்களை உட்படுத்திய சர்ச்சைகள் ஏற்பட்டு வந்த நேரத்தில் இப்படி ஒரு நிகழ வைக்கும் மனிதநேய சம்பவம் காளியம்மன் ஆலயத்தில் நோன்பு பெருநாள் வேளையில் நடந்திருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. இவ்வேளையில் அந்த இக்கட்டான நேரத்தில் இன மத பின்புலம் எதுவும் கருதாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உடனடி உதவிகளையும் உணவுகளையும் தங்களால் என்ற அளவு வழங்கியதாக ஆலய குருக்கள் மீனாட்சி சுந்தரம் வணக்க மலேசியாவிடம் கூறினார். சம்பவ இடத்தில் சேதங்களை பார்வையிட வந்திருந்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் காளியம்மன் ஆலயத்திற்கு நன்றி கூற மறக்கவில்லை. காளியம்மன் ஆலயமும் அருகிலுள்ள மசூதியும் தற்காலிக நிவாரண மையங்களாக செயல்பட்டதை சுட்டிக்காட்டிய டாக்டர் ஸ்ரீ அன்வார், நமக்கு ஒரு பிரச்சனை என வரும்போது ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டுவதுதான் நமது பண்பு என்றார். அனைவருடனும் பரஸ்பரம் காட்டுவோம் என கூறி சென்றார். ஒரு துயரமான நேரத்தில் நாம் அனைவரும் மலேசிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. எக்ஸ் தளத்தில் இந்திய சமூகத்திற்கு எதிராக ஒரு நபர் பதிவிட்ட இனவாதம் மற்றும் சினமூட்டும் வகையிலான கருத்து தொடர்பில் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரின் அலுவலகம் MCMC எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளது. அந்நபர் 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக அமைச்சர் டத்தோ ஏரன் அகோடகாங் கூறியிருக்கின்றார். மலேசியர்களிடையிலான ஒற்றுமையும் நல்லிணக்கமும் நிலைத்திருக்க அமைச்சு முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. எனவே ஒருமைப்பாட்டை பாதிக்கக்கூடிய அல்லது வெறுப்பை தூண்டும் எந்த ஒரு கருத்தையும் செயலையும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் கூறியுள்ளார். சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் போது பொறுப்போடும் பண்போடும் நடந்து கொள்ள வேண்டும். இன மத மோதல்களை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் தவிர்க்க வேண்டும் என தனது எக்ஸ் தள பதிவில் அமைச்சர் வலியுறுத்தியிருக்கின்றார். அமீர் ரிட்வான் என்ற எக்ஸ் தள பயனர் ஒருவர் மார்ச் 5 மற்றும் 26 தேதிகளில் இந்தியர்கள் குறித்து இனவாதமாகவும் அந்த சமூகத்தை சின்னமூட்டும் வகையிலும் பதிவிட்டு வைரலாகியிருந்தார். எனினும் சர்ச்சைக்குரிய அந்த பதிவுகள் தற்போது நீக்கப்பட்டுவிட்டன. நோன்பு பெருநாள் முதல் நாளன்று கோலாலம்பூர் மாநகர மன்ற அமலாக்க அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முறையான பெர்மிட் இல்லாமல் தள்ளுவண்டிகளில் அங்காடி வியாபாரம் செய்து வந்த 9 வெளிநாட்டவர்கள் சிக்கினர். ஜலான் சீலாங், ஜலான் புக்கிட் பின்தாங், ஜலான் கூ தியோக் இ ஆகிய சாலைகளில் உணவு மற்றும் பானங்களை அவர்கள் விற்று வந்தவர்கள் ஆவர். பறிமுதல் செய்யப்பட்ட வியாபார பொருட்கள் அனைத்தும் சிராஸில் உள்ள DBKL சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பப்பட்டன. எனினும் அச்சோதனையின் போது விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நிகழவில்லை. முன்னதாக மார்ச் 28 தேதி ஜலான் துவாங்கு அப்துல் ரஹ்மானில் இதேபோன்று உரிமம் இல்லாமல் வியாபாரம் செய்து வந்தவர்களுக்கு எதிரான சோதனையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலூன் வியாபாரி ஒருவர் காயமடைந்தார். 28 வயது அவ்வாடவர் சிர்டாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவருடன் கை கலந்து அவர் கீழே விழ காரணமான அமலாக்க அதிகாரிகள் விசாரணைக்கு வழிவிட்டு விடுமுறையில் செல்ல பணிக்கப்பட்டுள்ளனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
நகரி செம்பிலான் ஸ்னாவாங்கில் பெண் வாகனமோட்டியை ராணுவ வீரர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவத்தை போலீசே விசாரிக்கிறது. ராணுவ தலைமை தளபதி தான் ஸ்ரீ முகமது ஆபிசுடின் ஜன்தான் அதனை தெரிவித்தார். அவ்விவகாரத்தை ராணுவம் அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. இந்நிலையில் ராணுவ படையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் கடுமையாக கருதுவதாக அவர் சொன்னார். எனினும் சந்தேக நபர் இன்னமும் விசாரணையில் உள்ளார். எனவே மேற்கொண்டு கருத்துரைப்பதோ யூகங்களை எழுப்புவதோ சரியாக இருக்காது. போலீஸ் அவர்களது கடமையை செய்யட்டும் என்றார் அவர். அச்சம்பவம் மீதான விசாரணை புக்கிட் அமானுக்கு மாற்றப்பட்டதால் 35 வயது அந்த ராணுவ வீரர் முன்னதாக போலீஸ் உத்தரவாதத்தில் விடுவிக்கப்பட்டார். 4 நாட்களுக்கு முன் ஜலான் பெர்சியாரான் சினாவாங் அம்பாட்டில் ஒரு விபத்துக்கு பிறகு 28 வயது காரோட்டியான பெண்ணை பலங்கொண்டு குத்தியதன் பேரில் அவர் கைதாகியிருந்தார். குத்தப்பட்ட பெண்ணுக்கு வலது விழா எலும்பில் காயங்களும் தலையின் பின்புறத்தில் வீக்கமும் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இரவு 10-15 மணி அளவில் நிகழ்ந்த சம்பவத்தின் போது பெரோடுவா எக்ஸியா காரில் சென்று கொண்டிருந்த அப்பெண் திடீரென சாலையை கடந்த சந்தேக நபரின் 34 வயது மனைவி 7 வயது மகள் இருவரையும் மோதுவதை தவிர்க்க முயன்று அது முடியாமல் போனது. இதனால் தாயும் மகளும் சிராய்ப்பு காயங்களுக்கு ஆளானதை கண்டு சினமடைந்த அந்த ஆடவர் அப்பெண்ணின் கார் கதவை திறந்து தாக்கினார். சம்பவ வீடியோவும் பெரிய அளவில் வைரலானது. கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ 2025 3 6 ஏப்ரல் வரை KSL எஸ்பிளனட் மால் பண்டர் பஸ்தாரி கிளாங்கில் ஒரு லொகேஷன் 4 ஃபெஸ்டிவல்ஸ் 100க்கும் அதிகமான உணவுகளோடு வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் லேட்டஸ்ட் டிசைன்களோடு பாலிவுட் ஃபெஸ்டிவல் உங்கள் வெட்டிங்கிற்கான அனைத்தும் கிடைக்கும் ஆஹா கல்யாணம் இந்தியன் வெட்டிங் ஃபெஸ்டிவல் உங்கள் வழிபாட்டிற்கான அனைத்தும் கிடைக்கும் பேரின்பம் டிவைன் ஃபெஸ்டிவல் இவை அனைத்தும் KSL எஸ்பிளனட் மால் பண்டர் பஸ்தாரி கிளாங்கில். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி.